அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு தை மாத ராசி பலன். தனுசு ராசிகள் அப்படின்னா, தனுசு ராசியில் பிறந்தவங்க காலபுருஷ தத்துவத்தில் 9ஆவதாக வரக்கூடிய தனராசி. அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய பாக்கியாதிபதி ஒருத்தருடைய வாழ்க்கையிலிங்க தானம், அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு உதவி, அடுத்தவங்களுக்கு மன கஷ்டப்படாமல் நடந்துக்கக்கூடியவங்க, இது எல்லாமே தனுசு ராசிக்காரர் தான். இன்னும் சொல்ல போனோம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு முன்னால் ஒரு பாடமாக எடுத்து உங்களை பார்க்குறவங்க ஒரு பொக்கிஷமாக நினச்சி வாழ்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லாம் ரைட்டுங்க, சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் என் மனசில் நினச்சி நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படுறதில்லை, அடுத்தவனை கஷ்டப்படுத்தி நான் வாழணும்னு நினைக்கிறதும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு ஏங்க இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லுவீங்க தனுசு ராசிக்காரர். இந்த கஷ்டம் கொஞ்ச காலம்னு சொன்னால் பரவாயில்லை, கொஞ்சம் ரொம்ப இந்த 7-8 வருஷ காலகட்டமாகவே ஒரு கட்டத்துக்கு மேலே, இந்த 8 வருஷ காலகட்டமாக அப்படியே தடுமாற்றங்கள், கொஞ்சம் நல்லா இருக்கிறது, மறுபடியும் பார்த்தா பின்னோக்கி பாருது, ஏதாவது ஒரு முயற்சிகள் வர்றது, அப்புறம் பார்த்தோம்னா அந்த முயற்சி மறுபடியும் எல்லாம் மாற்றிட்டு மறுபடியும் புதுசாக தொடங்குற மாதிரி, இப்படி சமீப காலமாக நடந்தது. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலை மாறி மாறி வந்தாலும் மாற்றங்கள் மட்டும் முழுமையாக கிடைக்கல. ஏதாவது நிறுத்தி நிதானமாக பொறுப்பாக செஞ்சாலும் பிரச்சனையாக தான் போகுது. அதே மாதிரி எடுத்தோமா பண்ணி முடிச்சிடலான்ட்டு கொஞ்சம் வேகம் எடுத்தாலும் போன வேகத்திலே திரும்பி வர்ற மாதிரி. இது எந்த விஷயத்தில் அதிகமாக ஏற்படுது அப்படின்னா, வேலை விஷயத்தில் தான் இந்த மாதிரி அதிகமாக பிரச்சனைகள் கொடுக்குது தனுசு ராசிக்காரருக்கு. அப்புறம் இன்னொன்று அடுத்த விதத்தில் பார்த்துட்டோம்னா, குடும்பம் சம்மந்தப்பட்ட விதத்தில் பொருளாதாரம், பண ரீதியில் இந்த பணப்பிரச்சனைகள் எப்படின்னா, வருமானம் ஒரு கட்டத்தில் வர்றது 10, சில நேரத்தில் பார்த்தோம்னா வருமானமே வரல, வேலையே முடங்கி போச்சு, டல்லாகி போச்சு, ஒன்றுமே இல்லை, அடுத்தது என்ன பண்ணலாம்னு தெரியல அப்படின்ட்டு மறுபடியும் ஓடுறது, புதிய தேடுறது. அப்புறம் பார்த்தோம்னா அது கொஞ்ச நாள் போயிட்டு இருக்குது, அப்புறம் பார்த்தா ஒரு பிரச்சனை இப்படியே வந்துட்டுருக்குது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தனுசு ராசிக்காரர் அப்படி மாறி மாறி இந்த கடினமான கால கஷ்டங்கள் சந்திச்சிங்க. இன்னொன்று பார்த்தோம்னா, இயற்கையாகவே உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி சூரிய பகவானாக வர்றதுனால, அப்போது அந்த சூரிய பகவான் உங்களுக்கு உங்களுடைய அனுகிரகங்கள் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு அதாவது நெருப்பு தத்துவ ராசி, உங்கள் ராசி நெருப்பு தத்துவத்தில் பிறந்ததுனால தெய்வ வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய நபராக இருப்பீங்க. இறைவன் மேலே பக்தி, கடவுளை வணங்கி எந்த காரியத்தையும் செய்கிறது. அப்புறம் பார்த்தோம்னா ஒரு கோயிலுனா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதனால் ஒரு மனசை திடப்படுத்திக்கிறது. அப்புறம் படுக்கும்போது கூட எல்லாத்தையும் நினச்சி கடவுளை வணங்கி கும்பிட்டு படுக்கிறது. இந்த எந்திரிச்சதும் இறைவனை எல்லா பாரத்தை போட்டு பண்ணுறது, இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களை மற்றவங்க ரொம்ப கண்ணியமாக பார்ப்பாங்க. சாமி கும்பிட்றதுனால மட்டும் இல்லைங்க, சாமி கும்பிட்றது ஒரு இதை வச்சு, ஏன்னா தெய்வத்தை வழிபாடு பண்ணுறவங்க எப்போவுமே நியாயமாக நடந்துக்குவாங்க, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்கன்னு சொல்ல வர்றேன். இந்த மாதிரி இருந்தாலும் ஏமாற்றங்கள், பண நஷ்டங்கள் சந்திச்சிட்டிங்க. நாம் எவ்வளவு நம்ம விட்டு கொடுத்து போனாலும், அடுத்தவங்களை நம்பினாலும், ஆனால் நம்மளை பார்த்தோம்னா ஏமாத்துறது அதிகமாக நடந்துட்டுருக்குதுங்க. இது பிரச்சனைகள் எப்போ அவங்களுக்கு முன்னால் அந்த ஏமாற்றப்பட்ட பணம், அதே மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகுது. அதுதான் நான் சொன்னது, பாக்கியாதிபதி உங்களுடைய தனஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய மாதம் தான் தை மாதம் உங்களுக்கு. அப்போது அந்த பேச்சு வல்லமை இருக்கும், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தீரும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். சிக்கல்களுங்கிறது என்னங்க, அதாவது நாம் நல்லா வாழ்ந்தாலும் அடுத்தவங்களுடைய இடைஞ்சல், அந்த இடைஞ்சல்னால தன் குடும்பம் இன்றைக்கி நிம்மதி இழக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் சரியாயிடும். அப்புறம் சிலருக்கு குடும்ப ஆரோக்கியம், அதாவது மருத்துவ செலவுகள் வர்றது, விரயங்கள் ஏற்படுறது,
அப்புறம் பார்த்தோம்னா ஒரு வீட்டு கட்டி முழுமையாக கட்டி முடிக்க முடியல, இடம் வாங்க முடியல, ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்து நின்று போச்சு, பணம் லாக் ஆகிறத பற்றி சொல்கிறேங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறது இல்லாமல் நீங்கள் வந்து அதைய சரிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையப்போகுது. ஏன் இதை நம்ம இவ்வளோ உறுதியாக சொல்கிறோம்னா, உங்களுக்கு 10ஆம் அதிபதி, அதாவது கர்மாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் தொழில் ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு 10ஆம் அதிபதி புதன் தான். அந்த புதன் உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்குது. அப்போது புத்தி வேலை செய்யும். கோயில் காரியங்களும் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, கோயிலுக்கு போய் இஷ்ட தெய்வங்களுக்கு பொங்க வைக்கிறது, குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழி நடத்தி பொங்கல் வச்சுட்டு வர்றது. அப்புறம் ரொம்ப நாளாக நினச்சிட்ருப்போம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும், அவ்வளோ தூரமாக இருக்குது எப்படி போகிறது, அந்த மாதிரி விஷயமெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. அப்புறம் முன்னோர்களுடைய வழிபாடில் அப்படின்னா நம்மளுடைய தாத்தன் பாட்டி முப்பாட்டன் இந்த ஒரு வம்சாவளியில் பூர்வீக சொத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம அப்பஞ்சொத்தை கூட நமக்கு அமையாமல் இருக்கிறது. அது எல்லாமே வந்து அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு இன்றைக்கி நாம் கெஞ்சிட்ருக்கிற மாதிரி வருமானு எதிர்பார்க்குற மாதிரி நாம் கெஞ்ச மாட்டோம். எப்போவுமே தனுசு ராசிகர் கெஞ்சறவங்க கிடையாது. ஆனால் வந்தால் பரவாயில்லையே, நம்மளு தானே கேட்குறோம், அவங்கள தான் நம்ம கேட்குறோம். ஆனால் அதையும் பிடுங்கி வச்சுட்டு அவங்க ஜாலியாக வாழ்ந்துட்டுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். அப்புறம் இந்த கோர்ட்டு வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சட்ட சிக்கல், அது எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கும். அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருந்த வழக்கு கொஞ்சம் வேகம் எடுக்கும், பிக்கப் எடுக்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு சாதகமாக முடியணும்ல, கண்டிப்பாக முடியும். அதாவது ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்கிறேங்க. இப்படி அந்த 11ஆம் தேதி தை மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த புதன் பகவான் 2ஆம் இடத்துக்கு புதன் ஆதித்ய யோகமாக செயல்படும். அப்போது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா சுக்கிர பகவான் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து, அதாவது 4ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் பண்ணுவாருங்க. அப்போ 4ஆம் இடத்துக்கு போகும்போது சுக்கிரன் வீடு வாசல், வண்டி வாகனம், ஆடம்பரம் சம்மந்தப்பட்டது, நகை சம்மந்தப்பட்டது, இருக்கிற நகை நட்டெல்லாம் அடகு கடைக்கு போச்சு, பேங்க்கில் இது பண்ணிடுது, வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கிறேன், முதல் கட்ட முடியல, சரியாகும், அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அமையும். இப்படி பல விதத்தில் சொல்லப்போனால் உங்களுக்கு சில சாதகமான வாய்ப்புகள் ஏற்பட போகுதுங்க. நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு. அது எப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 8ஆம் இடத்தில் உங்களுடைய 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லது தான். ஆனால் 5ஆம் அதிபதியும் போய் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஸ்தமாக இருந்தது. அப்போ அஸ்தமாக இருந்தால் என்ன ஆகும், அதாவது நம்மளையே அறியாமல் கெட்டவங்களுடைய சேர்க்கை வைக்கிறது, அவங்கள போய் நம்பி ஏமாறுறது, அப்புறம் பார்த்தோன்னா கெட்டவங்க கூட சேர்ந்து தேவையில்லாத நஷ்டத்தை அடைகிறது, மனக்குழப்பம் அடைகிறது, குடும்ப சிக்கல்களை நாமளே உருவாக்கிக்கிறதுக்கு நமக்கு தெரியாமல் சில பிரச்சனைகள் உருவாகிறது, அப்புறம் குடும்பத்து நபர்களால் நாம் வருத்தப்படுறது, ஏதாவது ஒரு தவறு பண்ணுவாங்க, அதை நம்மளை தீர்க்கறதுக்கு நாம் போராட்டங்களை சந்திக்கிறது, அப்புறம் வழக்குகளை சந்திக்கிறது, பஞ்சாயத்து சிக்கல்களை வந்து ஏதாவது ஒரு போய் நம்ம பதில் சொல்லக்கூடிய கைகிட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைகளெல்லாம் உருவாக வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கு செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல இருந்தது ஆச்சுங்களா. சிலருக்கு பார்த்தோம்னா வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சுங்க, அது மருத்துவம் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு, ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பார்த்துட்ருக்குற இப்படிலாம் வந்திருக்கு. அது எல்லாமே கணக்குக்கு செவ்வாய் 8ஆம் தேதியே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிடுதுங்க. அப்போ 7ஆம் இடம் போகும்போது உங்களுடைய பழக்க வழக்கத்திலிருந்து எல்லாமே சாதகமாக இருக்கும். நினச்சது போல நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுடைய சொல்லுக்கு ஒரு புகழ் கிடைக்கும், ஒரு மதிப்பு கௌரவம் எல்லாமே ஏற்படுங்க. அதாவது குடும்ப சூழல் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நிலைப்பாடு. அதனால் கண்டிப்பாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், வார்த்தையில் மட்டும் இல்லாமல் அது செயலிலும் செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தை மாதம் சிறப்பாக அமைய போகுதுங்க. அதனால் இது வந்து சரியாக முயற்சி எடுங்க, கண்டிப்பாக பயன்படுத்துங்க, உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியாக இருக்கும். இப்போ சொன்ன பலன் கோச்சார பலன் அப்படின்னா சந்திரனை மையமாக வச்சு சொன்ன கோச்சார பலன். ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி அதாவது என்ன தசாபுத்தி நடக்குது அதுக்கு உண்டான பலன்கள் தான் முழுமையாக கிடைக்கும். சரிங்களா. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு
ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் முனையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் சிறப்பான வளர்ச்சியான வாழ்க்கை இந்த தை திருநாளில் இருந்து எல்லாருக்கும் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களுடனும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.